அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. 100 days weight loss லஞ்சில் இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் ஒன்று, குடமிளகாய் கிரேவி ஒன்று, ஒரு கப்பு தயிர், அவ்வளோதாங்க. நான் ரைஸ் வைக்கலை. வாழைப்பூ நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும் நமக்கு, அதனால் அதை நான் ரைஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு தொட்டுக்க குழம்பு மாதிரி இந்த குடமிளகாய் கிரேவியும் தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி ஒரு கப் தயிரும் எடுத்துகிட்ருக்கேன். வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. வாழைப்பூவில் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள் வகையில் இந்த வாழைப்பூ வந்துடும். நல்ல ஹெல்த்தி டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மென்செஸ்ட்ரல் பீல்டிங் அதிகமாக இருந்ததுன்னா வாழைப்பூ சாப்பிடும்போது அதுலேருந்து நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். பெண்களுக்கு ஒரு மிக சிறந்த வெஜிடபிள் வாழைப்பூ. வாழைப்பூவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதே மோர் கலந்த தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அதை வேகும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு அது கூட சேர்த்துடலாம். ஏன் எல்லாத்துலேயும் பாசிப்பருப்பு சேர்க்குறேன்னா, பாசிப்பருப்பு உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. நம்ம மித்த பருப்புகள்லாம் அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா, ஏதாவது ஒரு பருப்பு வேணுங்கிறதுக்காக பாசிப்பருப்பு சேர்த்தா அதில் ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் அது ஒரு கைப்பிடி சேர்த்துட்ருக்கேன். அதே போல் இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல் கிடைக்கும், கேன்சருக்கு ஒரு ப்ரிவென்டேஷனாக இருக்கும், ஹார்ட் டிசீஸ்க்கும் அது ஒரு ப்ரிவெண்ட் கொடுக்கும். அதே போல் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களும் வாழைப்பூ எடுத்துக்கலாம். ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெஜிடபிளில் வாழைப்பூ வந்துடும். எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் சேர்த்துக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மந்த்லி சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் 5th day ஆர் 6th day ஏதாவது ஒரு ரூபத்தில் வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். எல்லாருமே சேர்க்கலாங்க ஃபேமிலியில். எஸ்பெஷலி பெண்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம், கடுகு தாளிச்சுப்போம், ஜீரகம் 1 ஸ்பூன் தாளிச்சுப்போம், ஜீரகம் பொரிஞ்ச உடனே காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துப்போம். மிளகாய் சேர்த்து அது வறுபட்ட உடனே நம்ம அந்த வேக வச்ச வாழைப்பூவை வடிகட்டி அதில் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. 100 கிராம் வாழைப்பூவுக்கு ஒரு 5.5 கிராம் அளவுக்கு ஃபைபர் இருக்குது. கால்சியம் நிறையா இருக்குது. கலோரிஸ் 51 கிராம் இதில் இருக்குது. பாஸ்பரஸ், அயன் இது ரெண்டுமே கூடுதலாகவே இதில் இருக்குது. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப்பு தேங்காய் துருவல் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். நமக்கு தேவையான டெய்லிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், காப்பர், மெக்னீஷியம், அயன் இது எல்லாமே இதில் சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. நமக்கு தேங்காய் துருவல் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூளை மேலே தூவி இறக்கிக்கலாம். சுவையான இந்த வாழைப்பூ பொரியல் தயாராகிடும். கார்போஹைட்ரேட்டும் பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கு 10 கிராம் தான் இருக்குது. ஸோ அதனால் இது நமக்கு வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிளில் சேர்ந்துடும். ஸோ அதனால் நம்ம அடிக்கடி இது உணவில் சேர்த்துப்போம். இப்போ குடமிளகாய் அது எப்போவுமே லோ கலோரி ஃபுட்டுங்க, அதனால் நம்ம அதை டெய்லி வேணாலும் சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சிருக்கேன். பொடி கட் பண்ண ஆனியன், குடமிளகாய் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே ஷேப்புக்கு ஆனியன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாயோட விதைகளெல்லாம் எடுத்துட்டு அதே கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் அதோட பச்சைத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் அது வதங்கிக்கட்டும். சுவைக்கு உப்பு சேர்த்துடுவோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போங்க. நம்ம அதாவது சின்ன வெங்காயம் கொஞ்சம், காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
வாசனைக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு அரைக்கலாம். அது கூட இஞ்சி ஒரு துண்டு, தேவையான அளவுக்கு தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வச்சு நம்ம அரைச்சிடுவோம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த கிரேவியோட திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை இந்த வதங்கின குடமிளகாயில் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். மஞ்சத்தூள், சுவைக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துருவோம். இன்றைக்கி வந்து ரைஸ் இதில் நான் வைக்கலை, ஏன்னா வாழைப்பூவே சாப்பிட்டிங்கன்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு கொஞ்சம் நேரம் மென்று சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து வயிறு சீக்கிரம் ரொம்பிடும். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து பர்ஃபெக்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆகும். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இந்த அருமையான குடமிளகாய் கிரேவியும் தயாராகிடுச்சு. இது கூட தேவையான அளவுக்கு நம்ம ஒரு கப் தயிர் வச்சுப்போம். இதை மட்டுமே வச்சுட்டு இன்றைக்கி இந்த லஞ்சை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ்.